உலகத் தமிழர்களுக்கான உன்னத தொலைக்காட்சியாம் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்திய பண்பாட்டை பொதுவாக எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், பெண்கள் ஆண்களை சார்ந்து வாழ்வதாகவே அது அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறுமியாக ஆரம்பித்து திருமண பருவம் வரை ஒரு பெண் தன்னுடைய தந்தையை சார்ந்து இருக்கிறாள், அல்லது சமயங்களிலே தந்தை இல்லாமல் இருக்கிற நிலைமை உருவாகும் பொழுது அண்ணன்களையோ தம்பிகளையோ கூட சமயங்களிலே சார்ந்து இருக்கிறாள். திருமணமான பிறகு கணவனை சார்ந்தவளாக இருக்கிறாள், அதற்கு பிறகு கணவனுக்கு பிறகு மகனை சார்ந்தவளாக இருக்கிறாள். சில நேரங்களில் சில பாட்டிமார்கள் பேரன்களை கூட சார்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் பெண்ணியம் பேசுகிறவர்கள் இதை மறுப்பார்கள், என்னும் மீது கோபக்கூடப்படுவார்கள். நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீர்கள், நாங்களெல்லாம் பாரதி கண்ட புதுமை பெண்கள், என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களை நம்பித்தான் ஆண்கள் இருக்கிறார்கள் என்று வாதிட முன்வருகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய இந்திய பண்பாடோ தமிழ் பண்பாடோ இப்படித்தான் வளர்க்கப்பட்டிருக்கிறது, இதுவரை பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்களை முன்னிலைப்படுத்துவது, அவர்களே தங்கள் உலகம் என்று எண்ணுவது என்பது பெண்களுக்கே உரிய பெருந்தன்மையான ஒரு பார்வையாக இருக்கிறது. ஆண்களும் பெண்கள் மீதான அக்கறையை விதவிதமாக வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களும் பெண்கள் மீதான அக்கறையை படிப்படியாக உயர்த்தி கொண்டே செல்ல வேண்டிய சூழ்நிலையும் சமுதாயம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பொருளாதார ரீதியான எல்லா விதமான ஆதரவையும் அளிக்க வேண்டிய கடமை ஆண்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, சமூக ரீதியாக அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடப்பாடும் பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. பெண்களுக்கு ஏதேனும் இழுக்கு நேர்ந்தாலோ அவமானம் நேர்ந்தாலோ அவர்களை சார்ந்த அந்த பெண்ணை சார்ந்தவர்கள் முன்னெடுத்து வந்து எப்படி இப்படி நீ நடந்து கொள்ள போகலாம், எப்படி நீ இப்படி செய்யலாம் என்று நியாயம் கேட்கிறவர்களாக, அவர்களை அரணாக இருந்து காக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள். சமூக ரீதியாக அவர்களுக்கு எல்லா வகையிலையும் ஆதரவளித்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் உள்ளவர்களாகவும் ஆண்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே கலாச்சார ரீதியாக மட்டுமல்லாமல் பொறுப்புகளுடைய அடிப்படையிலேயும் ஆண்கள் அவர்கள் முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்குத்தான் இன்றைக்கு நாம் நிறைய பார்க்கிறோம். விதிவிலக்காக பெண்கள் எவ்வளோ வளர்ந்திருக்கிறார்கள், அப்படி இல்லாத துறை இல்லை, அவர்கள் துலங்காத துறை இல்லை என்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு சார்பு நிலை இருக்கிறது என்பதை நாம் அடியோடு மறுத்து விடுவதற்கில்லை. பொதுவாக பெண்களை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பு ஆண்களுக்கு இருக்கிறது என்பதை எவரும் மறுத்துவிட முடியாது. இதை மறுத்து விடுவதற்கும் தட்டி கழித்து விடுவதற்கும் சில வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன என்றாலும் கூட, பொதுவாக பார்த்தால் ஆண்களுக்கு இந்த ஒரு கடப்பாடு இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் ஒரு அதிசயம் பாருங்கள், ஒரு மாநில முதல்வரை, ஒரு ஆண் முதல்வரை பாதுகாக்கிற பொறுப்பை ஒரு பெண்ணிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர் ஒரு இல்லத்தரசி அல்ல, காவல்துறையின் பெரிய பொறுப்பிலே இருக்கிற ஒரு பெண் அதிகாரியிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள். அஸ்ஸாமின் முதல்வராக இருக்கிறவர் சர்பானந்த சோனோவால் என்கிறவர். இவருடைய பாதுகாப்பு அதிகாரி யார் என்று நீங்கள் கேள்விப்பட்டால் உங்களுக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும். கும்பகோணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் பெண் தான் இவரை பாதுகாக்கிற ஒரு அதிகாரியாக இருக்கிறார். 31 வயது தான் இவருக்கு ஆகிறது. சுபாஷினி என்று பெயர். சுபாஷினி சங்கரன் என்றும் சொல்லலாம். சங்கரன் இவருடைய தந்தை. இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இந்த இளம் வயதில் அவ்வளவு பெரிய பாதுகாப்பான பொறுப்பான ஒரு பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அஸ்ஸாமை ஒரு அமைதியான மாநிலமாக இப்பொழுது ஓரளவு நாம் பார்க்கிறோமே தவிர, போடோக்குள் என்கிற தீவிரவாதிகள் அங்கே அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி அது. சராசரி மக்கள் உயிர் அச்சுறுத்தலுக்கு ஆளாவதெல்லாம் அங்கே மிக சகஜமாக நிகழ்கிறது. எல்லா நிலை மக்களுமே அங்கே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்கிற போது ஒரு முதல்வருடைய நிலை எவ்வளவு அபாயகரமானதாக அங்கே சிந்திக்கத்தக்கதாக இருக்கிறது. எனவே முதல்வருடைய நிலை என்பது கேட்கவே வேண்டாம். கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள விசலூரில் பிறந்தவர் தான் இந்த சுபாஷினி. ஆனால் இவர்கள் ஒரு சூழ்நிலை காரணமாக மும்பைக்கு இடம்பெயர நேரிட்டது. ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த இந்த சுபாஷினி இன்றைக்கு மிகப்பெரிய நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால், கல்வி தகுதியாலே தன்னை மிகவும் வளர்த்து கொண்டார். ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்திலே இவர் எம்ஃபில் ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பை பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழ் ஈழப் பெண் போராளிகள் என்பதுதான் இவர் எடுத்துக்கொண்ட ஆய்வு தலைப்பு. தமிழீழ பெண் போராளிகள் எவ்வளவு துணிச்சலானவர்கள், எவ்வளவு நெஞ்சு உரம் கொண்டவர்கள்,
எவ்வளவு அந்த ஒரு போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். தங்களுடைய கற்புக்கும் உயிருக்கும் ஆபத்து வருகிற பொழுது எப்படி தங்களை மாய்த்து கொள்ளக்கூட அவர்கள் முன்வந்தார்கள் என்பதையெல்லாம் சுபாஷினி ஆராய்கிறார். அதைத்தான் ஒரு ஆய்வுக்களமாக எடுத்துக்கொண்டு படிக்கிறார். அப்பொழுது இவருக்கே உள்ளுக்குள்ளே வீரம் வருகிறது. இந்த பெண்கள் எப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள், எப்படி உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு போராட்ட குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு துணிவோடு தங்களுடைய உயிருக்கு நேரக்கூடிய அச்சுறுத்தல்களை கூடலாம் எவ்வளவு அழகாக அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்று அவர்கள் படிக்க படிக்க அதை பற்றி ஆராய ஆராய இவருக்கு பெருவியப்பு ஏற்படுகிறது. அதுவே மெல்ல 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 இவருடைய நெஞ்சு உரத்திற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடும் என்பது என்னுடைய ஊகம். ஐபிஎஸ் தேர்வை இவர் 2010 முடிக்கிறார். ஹைதராபாதிலே அதற்கு பிறகு பயிற்சி பெறுகிறார். அந்த பயிற்சி இவருக்கு நிறைய நல்ல உலக வாழ்க்கையையும் யதார்த்தங்களையும் கற்றுக் கொடுத்தது என்று சொல்கிறார். நெருப்பிலே போட்டு சுட சுட சங்கானது மேலும் மென்மையாக ஆகிறது. தங்கத்தை நெருப்பிலே போட்டு சுட சுட அது மேலும் ஒளிவிட ஆரம்பிக்கிறது. அப்படி தமிழீழத்தினுடைய பெண்களை களமாக எடுத்துக்கொண்டதும் ஹைதராபாதில் எடுத்துக்கொண்ட பயிற்சியும் இவரை ஒரு மிகப்பெரிய துணிச்சல் மிக்க ஒரு பெண் அதிகாரியாக உருவாக்கியது என்றால் வியப்பில்லை. இவர் முதலில் பொறுப்பேற்றதே அஸ்ஸாமில் தான். அஸ்ஸாமிலே காவல்துறையிலே ஒரு எளிய பதவியிலே தான் முதலிலே பொறுப்பேற்றார். ஆனால் அஸ்ஸாமிலே சட்டமன்ற தேர்தல் நடந்த பொழுது இவருக்கு முக்கியமான பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அதுவும் சென்சிட்டிவ் ஏரியா என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, மிகவும் ஒரு அச்சுறுத்தலான பகுதி, மிகவும் உணர்ச்சிபூர்வமான பகுதி என்று. அந்த பகுதியிலே தேர்தல் நடத்துவதற்கு இவரிடத்திலே தான் அந்த பொறுப்பை, சட்டம், காவல், பாதுகாப்பு சார்ந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். அப்படி ஒப்படைக்கிற பொழுது அதில் எந்த விதமான அசம்பாவிதமும் நிகழாதபடி மிக அழகுற அமைதியாக அந்த தேர்தல் நடத்த இவர் காரணமாக இருக்கிறார். இவையெல்லாம் நடந்து முடிந்த பிறகு இவை மேலதிகாரியுடைய பார்வைக்கு செல்கிறது. ஒரு இளம் பெண் எப்படி துணிச்சலாக எவ்வளவு அழகாக இந்த தேர்தலை நடத்துவதற்கு காரணமாக இருந்து விட்டார்கள். அது மெல்ல அரசியல்வாதிகளுடைய மட்டத்திற்கும் அது போகிறது. அதன் பிறகு பார்க்கிறார்கள், இவர் சரியான அதிகாரியாக இருப்பாரை போல் இருக்கிறதே என்று இவரை இன்றைக்கு அஸ்ஸாமினுடைய முதல்வருடைய பாதுகாப்பு அதிகாரியாக நியமித்து விட்டார்கள். இன்றைக்கு இவர் உயர் பதவியில் இருந்தாலும் கூட இவர் கடந்து வந்த பாதை என்பது மிக கடினமாக இருந்திருக்கிறது. இவர் ஒரு பெண் என்பதனாலே இவரை நிறைய குறைபாடாக அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இவருடைய மேலாண்மை அவர்கள் ஏற்றுக்கொள்ள சக அதிகாரிகள் தயாராக இல்லை. அதுவும் தென்னகத்திலே இருந்து வந்தவர் என்பதனாலே, பிற மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதனாலேயும் இவரை கொஞ்சம் சற்று ஒரு அடுத்த நிலையிலே தான் வைத்தவரை பார்த்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கடந்து வந்து இன்றைக்கி மிக துணிச்சலான பெண்மணியாக முதல்வருடைய கான்வாய் என்று சொல்லப்படுகிற அது போகிற பாதையெல்லாம் மிக அழகாக வடிவமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து, மாற்று ஏற்பாடுகளை செய்து, குழுவாக அமைத்து அந்த குழுவையெல்லாம் ஒரு கட்டத்தில் ஒருங்கிணைத்து மிக அழகாக செயல்படுத்துகிறார். அவருடைய பாதுகாப்பிற்கு அவ்வளவு உறுதுணையாக இருக்கிறார் என்று இந்த சுபாஷினி இன்றைக்கு பாராட்டாதவர்கள் அந்த மாநிலத்திலே பாக்கி இல்லை. ஒரு மாநில முதல்வருடைய உயிருக்கு பாதுகாப்பாக ஒரு பெண்மணி இருக்கிறார், அதுவும் ஒரு தமிழ் பெண்மணி இருக்கிறார் என்பதை எண்ணுகிற பொழுதே, அவரை பற்றி எண்ணுகிற பொழுதே மிக பெருமிதமாக இருக்கிறது. ஒன்றுமில்லாததற்கெல்லாம் ஒரு மலைக்கிற பெண்களை பார்க்கிறோம். ஒரு வாளி தண்ணீரை எடுத்து அங்கே இருந்து கொண்டு வந்து சாலையில் பிடித்து கொண்டு வந்து இங்கே வீட்டில் வைப்பதென்றால் ஐயோ இதை யார் செய்வார்கள் என்றெல்லாம் எண்ணுகிற ஒரு பாணியில் இருக்கிற பொழுது, ஒரு சவாலான பணியை கூட ஆர்வத்தோடு சிரமம் என்று கருதாமல் ஏற்றுக்கொள்கிற பொழுது அது தண்ணீர் பட்ட பாடாக அது ஆகிவிடுகிறது என்பதைத்தான் சுபாஷினுடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே சுபாஷினி ஒரு வியக்கத்தக்க பெண்மணி, பல பெண்மணிகளுக்கான முன்னுதாரண பெண்மணியாக அவரை நான் பார்க்கிறேன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.